வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாய தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 18/9/2024 புதன்கிழமை, தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் நாள். இன்றைய திதி காலை 9:10 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. இன்றைய நட்சத்திரம் பகல் 12:56 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூச நட்சத்திரம், பின்பு ஆயில்ய நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை காலம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் 7:30 மணிலிருந்து 9 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில சுப விரய செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வரக்கூடிய லாபத்தை வைத்து சுப விரய செலவு செய்யக்கூடிய இந்த நேரத்தில் நிலம், இடம், மண்மனை சம்பந்தப்பட்ட சுப விரய செலவுகள் செய்யலாம். நிலத்திற்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, அதே போல் இடம் வாங்குவதற்கான முன்தொகை கொடுப்பது என்று சுப செலவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் திருச்சி மணச்சநல்லூர் அருகே அருள்பாலிக்கூடிய பூமிநாத பெருமான மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். புதிய தகவல்களை சேகரித்து தொழில் விரிவாக்கத்திற்கான புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் சென்னை திருவல்லிக்கணியில் அருள்பாலிக்கூடிய பார்த்தசாரதி பெருமாளை மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது புதிய முயற்சி கைகூடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக புதிய நண்பர்களை, புதிய உறவுகளை, மேலதிகாரிகளை சந்தித்து தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் திருக்கோவிலூர் அருகே ஆதி திருவரங்கத்தில் அருள்பாலிக்கூடிய அரங்கநாத பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது உயர் பதவியில் உள்ளவர்களுடைய நட்பு கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை அற்புதமாக இருக்குது. கடகராசிக்கு இன்றைய சந்திராசிரமமாக இருக்கிறதால பூச நட்சத்திரக்காரர்கள், ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கும், சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் வருவதற்கும், நீங்கள் ஒன்று நினச்சா அவங்க ஒன்று நினச்சிக்கிட்டு பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நேரத்தில் சென்னை திருவற்றியூரில் அருள்பாலிக்கூடிய வடிவுடைய மனசு நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சந்திராசிரமந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. சிம்மராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் 8ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான காலம். இந்த நேரத்தில் உறவுகள், புதிய உறவுகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். திடீர் திருமணம் நடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. திடீரென்று புதிய தொழில் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் காங்கேயம் அருகே சிவன் மலையில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்களே, கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கன்னிராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில கடன் பிரச்சனைகளுக்காக உதவிகளை நாடி, நண்பர்கள் உதவியாக, ஆனால் பெண்ணுக்கு லாபம், பெண்ணால் ஆணுக்கு லாபம் என்று அடுத்தவர்கள் உதவியை நாடி கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நட்பின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கும்பகோணம் அருகே திருபுவனில் அருள்பாலிக்கூடிய சர்வேஸ்வரர் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது நட்பால் சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழிலுக்காக புதிய கடன்களை வாங்கக்கூடிய காலம்.
கடனுக்காக மேலதிகாரிகளை சந்தித்து கடனுக்கான விஷயங்களை சரியாக சமர்ப்பித்து கடனை பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் பழனி மலையில் அருள்பாலிக்கக்கூடிய போகர் பெருமான மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுதை அலைச்சலாக இருந்தாலும் மாலை பொழுதில் புதிய விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரப்போது, மன வருத்தமானது தீரப்போது, கணவன் மனைவி ஒற்றுமையானது பலப்பட போது, சின்ன சின்னதா வம்பு வழக்குகளானது தீரப்போக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கூடிய அத்திவரதர் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் பயணம் சந்திர பகவான் காலை பொழுதை பயணமாகவும் அலைச்சலாகவும் வைத்திருந்தாலும் மாலை பொழுதில் வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் தனுசு ராசிக்காரர்கள் திருச்சி அருகே பாடாலூரில் அருள்பாலிக்கக்கூடிய கல் நடராஜ பெருமான மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை அற்புதமா இருக்கு. மகர ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது லாபகரமாகவும் மாலை பொழுது பயணமாகவும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாச்சியார் கோயிலில் அருள்பாலிக்கூடிய கல் கருட பகவான மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது திடீர் நட்பால் கடன் அடையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கும்பராசிக்கு சின்ன சின்னதா நல்ல விஷயங்கள் லாபகரமாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ராசியிலையும் 2ஆம் இடத்திலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் பண வரவை, திடீர் நட்பை, திடீர் புதிய உறவை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சூரியனார் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய சூரிய நாராயண மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. காலை பொழுதை விரைவாக வைத்திருந்தாலும் மாலை பொழுதில் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரப்போது பல விஷயங்களில் முன்னேற்பாடாக இருந்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் சென்னை திருவல்லிக்கேணியில் அருள்பாலிக்கூடிய பார்த்தசாரதி மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று மாகாளபட்ச விரத ஆரம்பம். புரட்டாசி மாதத்தில் மிக முக்கியமாக அனுஷ்டிக்கக்கூடிய விரதங்களில் மாகாளபட்ச அமாவாசைக்காக இருக்கக்கூடிய மாகாளபட்ச விரதமானது பூர்வ ஜென்ம கர்மாவை நீக்கி, தந்தை வழி கர்மா, தாய் வழி கர்மா இவற்றை எல்லாம் நீக்கி பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்களை நீக்கி நம்ம மூதாதையருடைய ஆசிகள் கிடைக்க பெறக்கூடிய ஒரு அற்புதமான விரதம். இந்த மாகாளபட்ச விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய அன்பர்கள் இன்றையிலிருந்து அனுஷ்டிக்கலாம். மாகாளபட்ச விரதத்தின் மூலியமாக நம்மளுடைய காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஏழுமலையோட கடாட்சம் கிடைக்கப்பெறும். அனைவரும் மாகாளபட்ச விரதத்தை அனுஷ்டித்து பழைய கர்மாவை நீக்கி புதிய வாழ்வில் அடையக்கூடிய அத்தனை சுகங்களையும் அடைந்து எம்பெருமான் ஏழுமலையுடைய கடாட்சம் கிடைக்கப்பட்டு நலமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் லாட்சபல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.